அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த பாத்திரங்கள் எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் எடுக்கப்பட்ட பாத்திரங்கள் தான். எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப சுத்தமாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டு, அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே நான் கற்றுக்கிட்டது என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு பொருளையும் பத்திரமாகவும் சுத்தமாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. பாத்திரங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் புது பாத்திரம் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த பாத்திரத்துக்கெலாம் கண்டிப்பாக ஒரு 25 இயர்ஸாவது இருக்கும். இந்த பாத்திரங்கள்லாம் வாங்கி அந்தளவுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப ஒரு ப்ராப்பராக வளர்த்தாங்க எங்களோட அப்பா அம்மா. ஸோ அவங்க ரீசெண்டாக கட்டின வீடு பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒரு எம்டி ஹோம் டூர் காமிக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். $1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் மினிமலிஸ்டிக்காகவும் இருக்குது. என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு காலிங் பெல் வைக்கிற இடம்லாம் மழை வந்தால் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பெரிய சம்பு நல்ல தண்ணி வாட்டருக்காக வச்சுருக்காங்க. இங்கே எப்போயுமே காவேரி வாட்டர் 24 ஹவர்ஸும் நமக்கு இருக்கும். அதனால் ஒரு இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கெலாம் ஒரு ஏஜ்டு பீப்புள் ஏறுற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க. சின்ன ஒரு வராண்டா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்வெர்ட்டர், நம்மளோட செருப்பு அதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பைப் ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வராண்டாலேருந்து உள்ளே போகும்போது இட்ஸ் அ ஹால், லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எங்கள் அம்மா எனக்கு கமிட் பண்ணது என்னென்னா, எந்த ஒரு தேவையில்லாத ஒரு கிளட்டரும் க்ரியேட் பண்ணாமல் ரொம்ப ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹவுஸை நான் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடு பார்த்திங்கன்னா அட்டாச்டு கிச்சன் அண்ட் டைனிங்கும் இதில் அட்டாச் இருக்குது. இது டபுள் பெட்ரூம் ஹவுஸு. ஸோ எப்படி டீட்டெயிலாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் பார்க்கணுன்னா இட்ஸ் அ ஓப்பன் கிச்சன். இதில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் நல்ல வால் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம சமைக்கும்போது அந்த அழுக்கு அந்த செவுத்தில் படிஞ்சு அதை க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதனால் வால் வரைக்கும் டைல்ஸ் போட்டிருக்காங்க. டைல்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் நமக்கு க்ரவுட்டிங் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் ஃபேபரில் சிம்னியும் இந்த ஸ்டவ்வும் வாங்கியிருக்காங்க. ஐ ஆல்வேஸ் பிலீவ் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. குவாலிட்டியான ஒரு பொருள் நான் காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிட்டோன்னா லைஃப் லாங்காக சஸ்டெயினபிளாக இருக்கும். இங்கே யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். நம்ம தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாத மாதிரியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாடுலர் கிச்சனில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம சுத்தமாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அங்கே உள்ளே கரப்பாம்பூச்சி எல்லாமே வந்துடும். அது அட் த சேம் டைம் பாத்திரங்களும் சுத்தமாகவே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க இருந்த வீடு பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் கிடையாது. இட்ஸ் அ ஓப்பன் கிச்சன். 4 குழந்தைங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கள ஆளாக்கியிருக்காங்க. ஸோ கடைசி நாட்களில் அவங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் வாழணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஹவுஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கட்டப்பட்ட அந்த வீடு தான். ரொம்ப பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணுறது இது எல்லாமே இட் வாஸ் அ வெரி ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாடுலர் கிச்சன் பண்ணது. இந்த மாதிரி சிங்க் ஏரியாலலாம் தேவ் கிவன் அ ப்ரொவிஷன். பட் என்னோடய சஜஷன் அட்வைஸ் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளெல்லாம் நம்ம இந்த அவங்க கொடுத்துருக்க ப்ரொவிஷனில் இருக்கிறதுலலாம் நம்ம டஸ்ட்பின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அகைன் இட் இஸ் நாட் ஈஸி டு மெயின்டைன். நம்ம கண்டிப்பாக தனியாக தான் மெயின்டைன் பண்ணணும். ப்ராபப்ளி நம்ம சப்ளைஸு ஏதாவது நம்ம க்ளீனிங் சப்ளைஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வேணால் நம்ம அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் யூஸ் பண்ணலாம். சிங்க்கும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான நல்ல பெரிய சிங்க்கு கொடுத்துருக்காங்க. நார்மல் சிங்க்கு தான் அண்டு த வாட்டர் பைப்ஸு இது எல்லாமே ஜாகுவாரு. இதில் கொடுத்துருக்க அந்த பைப்பு, அந்த டம்ளர்ஸ் வைக்கிறதுக்கு, பிளேட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இட் இஸ் வாட்டர் ரெசிஸ்டண்ட். நம்ம எத்தனை தடவை வேணால் வாஷ் பண்ணிக்கலாம், துரு பிடிக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அந்த கார்னர் ஷெல்ஃபெல்லாம் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுவுமே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக மூவபுளாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூன் இந்த வீட்டை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எங்கள் அம்மா மாதிரி சுத்தமாகவே யாரும் மெயின்டைனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஷீ இஸ் ஸோ பர்ஃபெக்ட் இன் கீப்பிங் தி திங்ஸ் வெரி க்ளீன் அண்ட் ஹைஜீனிக். ஸோ அந்த ஒரு செட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்னிலாம் வந்து இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ஓப்பன். ஸோ நம்ம வந்து டச் பேடில் தான் இருக்குது. ஸோ நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஈஸி டு ரிமூவ் அண்ட் ஈஸி டு க்ளீன். அந்த சக்ஷன் பவரும் நல்லா இருக்குது. அதே மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து வைக்கிறதுக்கு நல்ல ஒரு நீங்கள் வச்சு தண்ணி வடிஞ்சால் அதை எடுக்கிற மாதிரி ட்ரேலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடுலர் கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனும் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்ளையன்சஸ் அது வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட பேண்ட்ரி ஏரியா, பேண்ட்ரி ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம இந்த ஷெல்ஃபை வந்து நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மக்கிட்ட இருக்க கண்டெய்னர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷனும் இதில் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஸ்மூத். அகெயின் நம்ம வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான இதாக இருக்குது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஈஸி டு யூஸ் வைல் குக்கிங் அந்த மாதிரி இருக்குது. இட் இஸ் அ ஓப்பன் கிச்சன். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து டைனிங் ஏரியாவும் அது பக்கத்துலேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இடம் இருக்குது. ஸோ டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு வாஷ் பேஷன் மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு டைனிங் டேபிளும் ஒரு ஃப்ரிட்ஜும் அநேகமாக இந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்க பைப் எல்லாமே ஜாகுவார் பைப்பு விச் இஸ் வெரி வெரி குவாலிட்டி. அண்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு சிங்க் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது மெய்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த மெய்டெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பாத்திரங்களெல்லாம் கழுவி அந்த இடத்துல கழுவி போடுறதுக்காக ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய சிங்காக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் 4 குழந்தைங்க, அப்புறம் வந்து ஒரு 9 பேர பிள்ளைங்க, அவங்க ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டோர் ரூமும் அதிலேயே இருக்குது. கிச்சனை ஒட்டி ஒரு ஸ்டோர் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் சிலிண்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன், மந்த்லி ப்ரொவிஷன், எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஏர்டைட்டு ரூம் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து பெஸ்ட்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் சிங்க்கை ஒட்டியே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் வைக்கிற மாதிரி 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் எங்கள் அம்மா டிஷ் வாஷரும் வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக. நான் என்னோடய வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி எல்ஜி தான் வாங்கியிருக்காங்க, விச் இஸ் கிவிங் எ வெரி குட் ஃபீட்பேக்கு. நானும் வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் அதே தான் வாங்க போகிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து மெய்டெல்லாம் வந்தாங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக வந்து துணி காய போடணும், பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா இந்த இடத்துலே வந்து அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனுக்கு உள்ளே வரணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா சப்போஸ் மழை ஏதாவது பெஞ்சிச்சுன்னா துணிகள்லாம் வந்து இங்கே காய போடுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வைக்கலான்னு சொல்லி தே ஹேவ் அ பிளான். அப்புறம் அந்த இடத்த ஒட்டியே வந்து ஒரு பெட்ரூம் வருது. நீங்கள் பெட்ரூம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு இட்ஸ் அ பிக் பெட்ரூம், நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம், நல்ல பெருசாக இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்லாம் வந்து மார்பிளில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து நல்ல சூப்பரான டேம்ரோ பீரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. பாத்ரூம்லாம் வந்து டைல்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ பிக் டைல்ஸ், பெரிய பெரிய டைல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த கிரவுட்டிங்லலாம் அழுக்கு சேராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த வழுக்கிராமல் இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து ஃப்ளோரிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப்லாம் இன்பில்டு ஷெல்ஃபு அவங்களே பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஃபிட் பண்ணாத மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டி இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. அந்த பெட்ரூமில் வந்து ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷெல்ஃபு, கபோர்ட்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுலேயும் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு டாய்லெட் இருக்குது. சிமிலர் டைப் தான் இன்னொரு பெட்ரூமில் இருக்கிற மாதிரியே இந்த பெட்ரூம்லேயும் டாய்லெட்ஸ் வந்து வித் ஆல் த அம்யூனிட்டிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பிடிச்சது என்ன, பெரிய பெரிய டைல்ஸ், அது ஃப்ளோராக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா நமக்கு அந்த கிரவுட்டிங் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அழுக்கு எப்போவும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா
நார்மல் கபோர்ட்ஸ் தான். ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி ஈஸி டு மெயின்டைன். ஸோ எல்லா கபோர்டும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. அகெயின் இதுவுமே வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா அதுவுமே அந்த டைல்ஸ் வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. நம்ம வழுக்காமல் கால்கள் வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கல் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கூலிங் டைல்ஸ் வந்து பதிச்சிருக்காங்க. அந்த வெயிலில் வந்து தாங்கக்கூடிய அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால வீட்டில் அந்தளவுக்கு ஹீட் இறங்காத மாதிரி அந்த மாதிரி டைல்ஸ் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு அந்த இன்ஜினியரோட காண்டாக்ட் நம்பர், மெட்டீரியல் வாங்கின ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you for watching this video till the end. Happy homemaking and happy decluttering from Decluttering Diva. Thank you.